ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். கலிய நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாமா? கலியர் நம்ம சென்னை திருவத்தியூரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர். சிவபக்தராக திகழ்ந்த பெரும் செல்வந்தர். இந்த உலக வாழ்வு நிலையில்லாதது என்ற நிலையாமை தத்துவத்தை பெரிதும் உணர்ந்து, உடலை வெறும் கூடு என்று கருதி உணர்ந்து சிவபதமே சிறந்தது அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இருந்தது. திருவத்தியூர் தியாகராஜர் ஆலயத்தில் இரவு பகலும் ஜெகஜோதியாக திருவிளக்கை ஏற்றும் பணியை செய்து வந்தார். மிக கொடியது வறுமை. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு. சிறந்த பக்தர்களை இது மாதிரியான சோதனைகள் பாதிப்பதில்லை. தொண்டு செய்வதை விடாமல் தொடரத்தான் செய்கிறார்கள். கலியனாரும் அப்படித்தான். வறுமை வந்து சேரும்படி இறைவன் விதித்தாலும் வறுமையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தொடர்ந்தார். அவருடைய வியாபாரம் நொடித்து போனது. சொந்த பந்தங்கள் விலகி போனாங்க. ஆனாலும் மனசு தளராம மற்றவர்களிடம் கூலிக்கு வேலை செய்தார். அந்தஸ்து ஆளுமையெல்லாம் மறந்து எண்ணெய் ஆட்டி செக்கிழுத்து அதில் பெரும் கூலியை எண்ணெயாகவே பெற்று விளக்கேற்றும் திருப்பணியை தொடர்ந்து செய்தார். அந்த தொழிலில் பெருகி வந்த போட்டியில் தாக்கு பிடிக்க முடியாமல் பொருளீட்டும் வாய்ப்பை இழந்தார். நாளடைவில் அவரை கூலிக்கு அமர்த்தி கொள்ள யாருமே இல்லாமல் போக செல்வத்தை எல்லாம் விற்கும் நிலை ஏற்பட்டது. அதுவும் போதாமல் போனதால் தன் மனைவியை விற்று பணம் ஈட்ட எண்ணினார். ஆனாலும் வாங்குவார் யாரும் இல்லாமல் போயிற்று. திருவிளக்கு பணி தடைப்பட்டுவிடக்கூடாதே என்ற ஆதங்கம் பொங்கியது. திருவிளக்கு ஏற்றும் தொண்டை செய்யக்கூட முடியாத தனக்கு வாழ்வே தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து அவருடைய குருதியாலேயே விளக்கேற்ற முயற்சி செய்த போது பார்வதி சமேதராக காட்சி தந்து தக்க சமயத்தில் பரமசிவனார் தடுத்தாட்கொள்கிறார். நாயன்மாருடைய காயத்தை நீக்கி திருக்கைலாயத்தில் ஒளிந்திருக்கும்படி முக்தி அருளினார். ஆடி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற கேட்டை நட்சத்திரத்தில் சிவன் கோவில்களில் கலிய நாயனாருக்கு பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. திருவொற்றியூர் தியாகராஜர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு செல்பவர்கள் கலிய நாயன்மாருடைய தொண்டை நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை அஞ்சலி செலுத்துவோம். இறைவன் திருவடியை ஒவ்வொரு கணமும் நினைந்திருப்போம்.